ஸோ இந்த வீடியோவில் நம்ம சி லாங்குவேஜில் இருக்க கமெண்ட்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸை பற்றி பார்த்துக்கலாம். லாங்குவேஜ் மோஸ்ட்லி ப்ரோக்ராமர்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த கமெண்ட்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்குன்னா, ஸோ நீங்கள் ஒரு 1000 லைன்ஸ் ஆர் 2000 லைன்ஸ் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் கோட் ரைட் பண்ணுறீங்க. ஸோ அதை நீங்கள் வேறு ஒரு டெவலப்பர் கிட்ட கொடுக்குறீன்ற போது குரூப்பாக செய்யும்போது, ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த கோட் எழுதிருக்கீங்க, அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு தெரியாது நீங்கள் ரைட் பண்ணுற கோட் வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ உங்கள் ப்ரோக்ராமில் சைடில் ஒரு யூசர் மேனுவல் ஆர் நோட்ஸ் மாதிரி எழுதி கொடுப்பீங்க. ஸோ இது வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இது கேரி பண்ணும். ஸோ இந்த டாஸ்க்கு வந்து இது வந்து பண்ணுது. ஸோ அந்த எக்ஸிக்யூட்டாக நீங்கள் ரைட் பண்ணிக்க கோடுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷனை சைடில் எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ இது வந்து இது பண்ணுது, ஸோ இது வந்து இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு வேறு யாருனா உங்களை தவிர வேறு யாருனா ஓப்பன் பண்ணாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக ஸோ நீங்கள் எழுதி வச்சிருக்க ஒரு இதுதான் கமெண்ட்ன்றது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ நீங்கள் வேறு யாருக்குனா கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கோடை நீங்கள் ஏன் ரைட் பண்ணியிருக்கீங்கன்ட்டு, அவங்களுக்கு தெரியுன்றதுக்காக ரைட் பண்ணி வச்சுக்க ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இந்த கோடில் எந்த கமெண்ட்டுமே இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவாங்க சிங்கிள் லைன் கமெண்ட்ஸுக்கு. ஸோ டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிவிட்டு திஸ் லைன் பிரிண்ட்ஸ் வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ இது வந்து அதோட டிஸ்கிரிப்ஷன். இது என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன். நான் வேறு யாருக்குன்னா கொடுக்கும்போது ஸோ அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லைன் என்ன பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ரைட் பண்ணியிருக்க ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ கமெண்ட்ஸ் வந்து கம்பேரில் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதை கமெண்ட்னு எப்படி டிக்ளேர் பண்ணுறதுனா, ஸோ இது டபுள் ஸ்லாஷ்க்கு அப்புறம் நம்ம ரைட் பண்ணுறது எல்லாமே ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் இது வந்து எரர் ஆகும். ஸோ கம்பைலர் வந்து இது வேறு ஏதோ ஒரு டெக்ஸ்ட்ன்ற மாதிரி இது பண்ணிக்கும். ஸோ எரர் காட்டு. ஸோ நம்ம டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த லைனை வந்து அதை ஒமிட் பண்ணிடும். ஸோ இங்கே இருக்க இந்த லைனை வந்து டபுள் ஸ்லாஷ்க்கு அப்புறம் இருக்க வேல்யூஸ் எந்த டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் அதை ஒமிட் பண்ணிடும். ஸோ அதை கமெண்ட்டாக அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதை வந்து எடுத்துக்காது. பட் அது ப்ரோக்ராம் ஃபைலில் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணால் அந்த ஃபைலில் நமக்கு டிஸ்பிளே ஆகும் இங்கே. ஆனால் கம்பைலருக்கு அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஃபைல் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நம்ம ரைட் பண்ணியிருக்க டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ இது லைன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ எக்ஸிக்யூட் ஆகும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் வாங்க ஒரு லைன் உங்களுக்கு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ இதை நான் இப்படி போட்டேன்னா ஸோ இப்போ வந்து எனக்கு எரர் வரும். இது வந்து மல்டி லைன். ஒரு லைனை தாண்டி நம்ம ரைட் பண்ணும்போது அது வந்து மல்டி லைன் கமெண்ட் வரும். ஸோ இப்போ நமக்கு எரர் வரும் இங்கே. ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட் எழுதுறதுக்கு டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ டபுள் ஸ்லாஷ்க்கு அப்புறம் என்ன டெக்ஸ்ட் இருந்தாலும் அது வந்து அது கமெண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ இங்கே ஒரு ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டபுள் ஸ்லாஷ் இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கலர் மாறுது உங்களுக்கு தெரியலாம். ப்ளூ கலருக்கு மாறிடுச்சு. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ சியோட அவுட்புட் வந்து நமக்கு வராது. கம்பைலர் எடுத்துக்காது. ஸோ 100 200 மட்டும் தான் வந்துச்சு. 300 சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகலாம். ஏன்னா இது வந்து கமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிச்சு. இது வந்து ப்ரோக்ராமில் இருக்கும். ஆனால் கம்பைலர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. பட் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே இந்த லைன் டெக்ஸ்ட்லாம் இருக்கும். ஸோ இது எதுக்காக நம்ம வச்சிருக்கோம்னா, நமக்கு இது ஏன் நம்ம போட்டோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணுன்ற பர்பஸ்க்காக நம்ம ரைட் பண்ணியிருக்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் லைன் மட்டும் தான் இந்த கமெண்ட்ஸ்ன்றது. ஓகே, நான் இந்த அன்கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ டபுள் ஸ்லாஷ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணால் கம்பைலர் அதை கன்சிடர் பண்ணிக்காது. இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 100 200 300 வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். நம்ம அடுத்த லைனில் போகுது. இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ இந்த பர்பஸ் வந்து நம்ம ரொம்ப லாங்காக எழுதுகிறோம். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் பெருசாக இருக்கப்போ நம்ம மல்டி லைன் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு லைனுக்கு மேலே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் போச்சுன்னா ஸோ அதை மல்டி லைன் கமெண்ட் வாங்க. மல்டி லைன் கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுனா, ஸோ ஸ்லாஷ் அண்ட் தென் ஸ்டார் யூஸ் பண்ணுவாங்க, பிளாக் ஸ்லாஷ். ஸோ இந்த எல்லாமே இப்போ வந்து நமக்கு ப்ளூவாக மாறுது பார்க்கலாம். ஸோ இது வந்து மல்டிலைன் கமெண்ட்டோட ஸ்டார்டிங்கை இண்டிகேட் பண்ணும். அண்ட் தென் ஸ்டார் ஸ்லாஷ் இது வந்து மல்டிலைன் கமெண்ட்டோட எண்டிங்கை டிஃபைன் பண்ணும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் நான். ஸோ நமக்கு அவுட்புட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. சேம் தான், அதே மாதிரி தான் இங்கே கீழே நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே கமெண்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இல்லாமல் மல்டிலைன் கமெண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ மல்டிலைன் கமெண்ட்டோட ஸ்டார்டிங் வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணி அப்புறம் ஸ்டார் அண்ட் தென் எண்டிங் வந்து ஸ்டார் அண்ட் தென் ஸ்லாஷ். ஸோ சம்மரைஸ் பண்ணிடுவோம் கமெண்ட் என்னன்ட்டு. ஸோ அந்த கமெண்ட் இருந்தது இங்கே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்ம டிஸ்கிரைப் பண்ணதா. ஸோ இந்த லைன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்த தடவை ஓப்பன் பண்ணால் நமக்கு ஞாபகம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணுற ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான்.
ஸோ அதை வந்து நம்ம இந்த ஸ்லாஷஸ் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்டாக டிக்ளேர் பண்ணுற விஷயத்தை கம்பைலர் எடுத்துக்காது, அதை லீவ் பண்ணிவிடும். பட் ஆனால் அது ப்ரோக்ராமில் இருக்கும், ப்ரோக்ராம் ஃபைலில் இருக்கும். பட் ஆனால் அது எடுத்துக்காது. ஸோ இதான் கமெண்ட்டுன்றது. அண்ட் தென் கீவேர்ட்ஸ். சி லாங்குவேஜில் தான் இருக்கிறதுல கம்மியான கீவேர்ட்ஸ் இருக்குது. மொத்தம் 32 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ கீவேர்ட்ஸ்னால் என்னென்னா அதை வந்து ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னுவாங்க. அது வித் ஸ்பெசிஃபிக் பர்சன், இதான் அதோட டெஃபினேஷனு. ஸோ இதுதான் சி லாங்குவேஜில் இருக்க மொத்த கீவேர்டு இதுவுமே. ஸோ இதில் நம்ம இது வரைக்கும் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா வாய்டு யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் இன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பெஷல் மீனிங்கை கொடுக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம இன்ட் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து இன்டீஜர்னு சொல்லிட்டு நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு பர்டிகுலர் பர்பஸ் இருக்குது. ஸோ இங்கே வாய்டும் சேம் அதே மாதிரி தான். ஸோ மொத்தமே 32 கீவேர்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணும்போது ஒரு மீனிங் கொடுக்கும். இதான் சி லாங்குவேஜில் இருக்க மொத்த கீவேர்ட்ஸோட இதுவுமே.